சுதந்திர போராட்ட சரியான போராளி. வீரம்னா அவர் என்னதாங்க பழகிக்கணும். அந்த அளவுக்கு வீரம் கேட்டாலே ரத்தம் குடிக்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்குங்க. அப்படி ஒருவர் இருக்கக்கூடியதில்லை. அதை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுறது இதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம். நம்ம நாயனார் ராமமோகன் ராவ் அவர்களும் இங்கே வந்து இதை நல்ல முறையில் எடுத்து எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் எல்லாம் நம்ம மக்களுடைய நல்லா தூங்கிட்டு இருக்கவங்க இப்போ நம்ம ஓட்டுகள் எல்லாம் அப்படியே நம்ம குழுவாக யூஸ் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு அவங்க தலைமையில் நம்ம ராமமோகன் ராவ் நாயனார் அவங்க தலைமையில் நம்ம போனால் நமக்குரிய எம்எல்ஏ சீட்டு நமக்கு வேணும், எம்பி சீட்டு நமக்கு வேணும். நமக்கு ஒன்று கூட கொடுக்குறது இல்லைங்க. எல்லா கட்சியும் 2-3 சமுதாயங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு நமக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணுறாங்க. நம்ம பிச்சைக்காரனா அந்த நாட்டில் கொஞ்சம் ஆண்ட பரம்பரைங்க விட்டு கொடுக்கக்கூடாது. எந்த காரணத்தை அதை மனசில் வச்சு எல்லாம் ஒருங்கிணைந்து ஈகோ பார்க்கக்கூடாது. நீங்கள் யாருமே ஈகோ பார்க்கக்கூடாது. ஒருங்கிணைந்து அவங்க தலைமையில் சிறந்த அறிவுள்ளவர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி எல்லாமே தைரியம் எல்லாம் உள்ளவராக நமக்கு வந்து சேர்ந்திருக்காரு திரு டாக்டர் ராமமோகன் ராவ். அவங்கள தலைமையில் நம்ம சப்போர்ட்டை கொடுத்து கட்டாயம் இந்த எலெக்ஷன் அப்போ கிராண்ட் சக்ஸஸ் நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் முடியாது அப்படிங்கிற மாதிரி உண்டு பண்ணி நம்ம ஓட்டுகளை நம்ம கம்யூனிட்டி இந்த இனத்துக்கு சீட்டு கொடுத்தா தான் ஓட்டு போடணும், இல்லாட்டி போடக்கூடாதுங்க. எல்லாரும் பாய்காட் பண்ணி கொடுக்கணும், வேற இது பண்ணணும். அந்த சபதம் எல்லாரும் நீங்கள் எடுத்தே தீரணும். அதுக்கு அடுத்து ஒரு சின்ன இதுங்க, தண்ணியில் சொன்னீங்கல்ல, இப்போ எல்லாருக்கும் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய இந்த இடத்துக்கு அவருடைய கோட்டைக்கு அவருடைய இடத்துக்கு தண்ணியில் இங்கே போகுது. எனக்கு அவமானமாக அது இருக்கு. அதனால என்னுடைய சார்பாக 5 லட்சம் ரூபாய் நான் டொனேஷன் கொடுக்குறேன். நான் கொடுக்க தயார். இந்த வருஷம் இதுக்குள்ள நான் கொடுத்துறேன். ஓகே, அவ்வளோதாங்க. வணக்கம்.